This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றின் கரையோரம் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்ற நிலையில் அந்த மக்களின் கண்ணீரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர், தாய் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் வாடகைதாரர்களுக்கு தைலாவரம், கீரப்பாக்கம், நாவலூர் மற்றும் பெரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மறு குடியமர்வுக்கு இலவச வீடுகள் வழங்கப்படுகின்றன. இதையடுத்து அனகாபுத்தூரில் உள்ள 750 வீடுகளை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்க வந்தபோது காவலர்கள் முதலில் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் தாய் மூகாம்பிகை நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதியை பார்வையிட சீமானுக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் சீமானை கட்டிப்பிடித்து கதறி அழுதார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதிமன்றத்தை காரணம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். நீர்நிலை பகுதின்னு தெரியுது. அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. 3 தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமா போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோம்ன்றாங்க. அப்படி இல்லை நாங்க கொடுக்குற வீட்டுல போய் இருங்க அப்படின்னா 10 பேர் கொண்ட குடும்பம் 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்கிற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்க சார்ந்துதான் இருந்தது, எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்கிறேன். இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுடைய கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.